மதிவாணன் சார் வணக்கம். மதிவாணன் சார், இந்த கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க சார். இந்த பிரச்சனை இதை நீங்க பார்லிமெண்ட்ல பேசிட்டீங்க, சட்டமன்றத்துல பேசிட்டீங்க, எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இது ஒரு பெரிய சிக்கலை கொடுத்தது அப்போதைய அதிமுக அரசுக்கு. இப்போதும் அதே மாதிரியாக தொடங்குகிறது இந்த பிரச்சனை. இது கொஞ்சம் சீரியஸ் ஆகும். அதனால இது பத்தி ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு இந்த அரசு வந்திருக்கு அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் வந்தாதான் வன்னியர்கள் பத்தி ஞாபகமே வரும். அது வரைக்கும் அவருக்கு ஞாபகமே வராது. ஏன்னா நீங்க சமூக நீதிக்கு தலைவர் கலைஞரிடம் யாரும் உதாரணமா சொல்ல முடியாது. வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்ததே தலைவர் கலைஞர் தான். யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண காலகட்டங்கள்ல துப்பாக்கி சூட்டுலாம் நடைபெற்று 21 பேர் மரணம் அடைஞ்ச காலகட்டங்கள் யாரும் மறக்க கூடாது. அதன் பிறகு தலைவர் கலைஞர் தான் இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு. அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுக்காக ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன விழுப்புரம் மாநாட்டுல பேசினாருன்றது பழைய நண்பர்கள்லாம் அது தெரியும். யாரும் அது மறந்திருக்க மாட்டாங்க. நான் திரும்ப அதை ஞாபகப்படுத்த விரும்பல. இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதை நாங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது இந்த முழு அதிகாரத்தையும் வச்சிருக்கிற பிஜேபி மோடி கிட்டயும் அவங்க பேச மாட்டாங்கன்றத எங்களுடைய ஒரே கேள்வி. நேரடியா போங்க, மோடி உங்களுடைய நண்பர்கள் தானே, நீங்க தானே ஆதரிச்சிருக்கீங்க, நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, நீங்க நேரடியா பேசுங்க, எடுக்க சொல்லுங்க. எத்தனை முறை கடிதம் கொடுத்திருக்காங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஐயா ராமதாஸ் மோடி அவர்கள் என்ன சொன்னாரு ராமதாஸ் அவர்களுக்கு சொல்லுங்க பொதுவெளியில. ஏன் இவங்க அதெல்லாம் பேசவே மாட்டாங்க சார்? ஐயா தலைவர் கலைஞர் என்ன அளவுக்கு 2 பேரும் நெருக்கமா இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தேர்தல் வரத்துக்கு நீங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்றீங்க. 10.5% உள்ஒதுக்கீடு கொடுக்கும் போது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவசர அவசரமா கொண்டு வர வேண்டியது அவசியம் என்ன? அப்ப அது தேர்தலுக்காக தானே கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வரும்போதே அதுக்கான காரணத்தை நீங்க தெளிவா உச்சநீதிமன்றம் கேட்கும் போது பதில் சொல்ல முடியாம தானே இருந்தது. நான் கேட்கிறேன், தலைவர் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு ஏதோ ஒரு இடஒதுக்கீடு, அது வன்னியர் இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்ல அருந்தியர் உள்ஒதுக்கீடா இருக்கட்டும், இல்லைன்னா சிறுபான்மை இடஒதுக்கீடா, எதையாவது கேள்வி கேட்கிற இடத்துல நம்ம வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நாங்க இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் நாங்க சொல்லவே இல்லையே. ஆனா எடுத்தா அது பயனா இருக்குமா? திரும்ப பீகார் மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒத்துக்காதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா அப்ப ஒரே விஷயத்தை 2 தடவை செய்யணும். அப்ப இது முழு அதிகாரம் வச்சிருக்கிற மோடி அவர்களை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. இடஒதுக்கீடு எதிரான கட்சி திமுக இல்லையா? சமூக நீதிக்கான கட்சி தானே திமுக. இன்னைக்கு வரைக்கும் நாங்க இடஒதுக்கீடுக்கு ஆதரவா தானே இருக்கிறோம். அதனால தானே நாடாளுமன்றத்தில் இடஒதுக்கீடு பத்தி எடுக்க சொல்றோம், கணக்கு எடுக்க சொல்றோம். நாங்க இந்த இடத்துல தலைவர் கலைஞர் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு மணிமண்டபம் கட்டினது வரைக்கும் யாரு கட்டி கொடுத்தது? அன்னைக்கு பென்ஷன் கொடுக்கறது யாரு? அந்த மரணம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே திமுக தானே சார். சார் பிரச்சனை இங்க பாருங்களேன், பாமகவுக்கும் உங்களுக்கும் கிடையாது சார். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்ப நீங்க ரொம்ப நாளா எடுங்க. நாங்க ஜாதி சர்டிபிகேட் வாங்குறது கூட எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க சார். டிஎன்டி டிஎன்சி நீங்க இந்த கணக்கெடுப்பு எடுக்க சொல்வது என்னமோ பாமகவுக்கு மட்டும்தான் அதனுடைய மொத்த உரிமை என்று நினைச்சுக்காதீங்க. நீங்க பல பேர் போராடிட்டு இருக்காங்க. நாங்க பாமகவுக்கு மொத்த உரிமை இல்லன்னு தான் சொல்றேங்க அரவிந்த் சார். நாங்களும் என்ன சொல்றோம்னா, தேர்தல் பாமகவுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குதுன்னு பாமக நினைச்சு கூடாதுன்னு நாங்களும் சொல்றோம். அதுக்கு தான் சொல்றோம், நாங்க கொடுத்த இடஒதுக்கீடு கேள்வி உச்சநீதிமன்றம் வந்தாலும் சரி, யாரும் கேள்வி கேட்க முடியாத இடத்துல வச்சிருக்கிற ஒரு சார். அப்ப பிற மாநிலங்கள் எல்லாம் எப்படி சார் நடத்தினது சார்? அதோட பலன் என்னன்னா கேட்ட ஒரு வார்த்தை எடுத்து பீகாருக்கு உச்சநீதிமன்றம் என்ன சார் சொல்லிருக்கு? பலன் என்ன அப்படிங்கறத விடுங்க. அவங்க எதுக்காக எடுத்தாங்க? இல்ல சார், அவங்க எதுக்காக? அரவிந்த் சார் என்ன கேக்குறேன்னா, எடுத்தா அதை கோர்ட் ஏத்துக்கணும், உச்ச நீதிமன்றம் ஏத்துக்க மாட்டேது. அதுக்கு என்ன பதில் சொல்றது சார்? இப்போ நாங்க தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பீகாருக்கு நிதி கொடுத்தா நீங்க கேக்குறீங்க, இந்த பட்ஜெட் பீகாருக்கான பட்ஜெட் நீங்க சொல்லிருங்க அப்படின்ட்டு. பேரு மென்ஷன் ஆகலைன்னா ஏன் மென்ஷன் ஆகலைன்னு கேக்குறீங்க. இப்ப அதே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பீகார் எடுத்திருக்கேன், நீங்க ஏன் எடுக்கலன்னு கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றீங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னதா பீகார் மாநிலத்திற்கு இந்த கணக்கெடுத்ததுக்கு அதிகாரம் இல்லைன்ட்டு? அரவிந்த் சார் சொல்லட்டுமா? இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பட்ஜெட்ல நிதி ஒதுக்கலாம், ஏன் பீகாருக்கு கொடுத்தீங்க, தமிழ்நாடு கொடுக்கலன்னு கேக்குறீங்கன்றீங்கல்ல. அப்ப கேட்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி எல்லாம் சொல்லல, சும்மா உங்க வாத திறமையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க சார். ஒரு நிமிஷம் அரவிந்த் சார். நாங்க கேட்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. நாங்க வரி கட்டுறோம்,
எங்க வரியை திரும்பி கொடுங்கன்னு கேக்குறோம். அதை கொடுக்க மாட்டேது ஒன்றிய அரசு. அதை வந்து நாங்க கேட்கறது தப்புன்னு சொல்ல முடியாது சார். இந்தியாவில் இருக்கிற எந்த நீதிமன்றம் சார் நிதியை ஒதுக்குற அதிகாரம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. அதனால அவங்க பீகாருக்கு தனியாகவும் தன்னுடைய ஆளுகின்ற பிஜேபி மாநிலங்களும் கொடுத்துறாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, பீகாரா இருந்தாலும் உத்தரப்பிரதேசம் இருந்தாலும் தமிழ்நாடு ஒரே மாதிரி பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துருங்க, இந்தியா ஃபுல்லா எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருங்க. நாங்களா தானே சொல்றோம். நாங்களும் தமிழ்நாடு பீகார் இதுல பிரிக்கலையே. நாங்க எங்க பிரிச்சு பேசணும்? பீகார் எடுத்த இடஒதுக்கீடு உச்சநீதிமன்ற கேள்வி கிடைச்சது. நான் சொன்னேன், நான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கணும்ன்றதா எங்களுடைய ஸ்டாண்ட். அதுல மாற்றம் கிடையாது. எடுத்து எல்லாருக்கும் அந்த இடஒதுக்கீடு கொடுத்துருங்க. சரி, ஓகே, அதான் நாங்க கேக்குறோம். ஆனா ஏன் கேட்கலன்னா, பாமக யாரோட கூட்டணி? நாங்க பிஜேபியோட கூட்டணியில இருக்குமா? பாமக பிஜேபியோட கூட்டணியில இருக்கா? சரி சார். எத்தனை தடவை ஐயா ராமதாஸ் போய் இதை சந்திச்சு எத்தனை தடவை மனு கொடுத்துட்டு வந்தாரு மோடி கிட்ட? சரி, இருங்க ஒரு நிமிஷம். ஏன் நீங்க முழு அதிகாரம் இருக்கிற ஒன்றிய அரசு பத்தி இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க? எங்களோட கேள்வி. சரி, அருள் சார் வணக்கம். திரும்ப சொல்றேன், இடஒதுக்கீடுக்கு நாங்க ஆதரவான கட்சி தான். ஓகே, நாங்க மாற்று கருத்து சொல்லல. ஓகே ஓகே ஓகே. உங்க பக்கத்துல இருக்கிற ஆளை கேட்க வேண்டிய நபர் அவரு. ஓகே சார், அவரை கேட்காம மாநில அரசாங்கத்து மேல பழி போடணும்னு பாக்குறீங்க. சரி, ஏன் காரணம்னா தேர்தல் வருது இன்னொரு வருஷத்துல. ஓகே சார், ஓகே, பேசலாம் சார். அருள் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? என்ன ரீசன்? அருள் சார், 2021 உள்ளதுக்கிட்டு கொடுக்குறாங்க சார். உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது சார். நீங்க அன்னையில இருந்து என்ன பண்ணிருந்தாரு? எத்தனை தடவை மோடியை போய் பார்த்தாரு? நான் திரும்ப கேட்கல, சொல்ல சொல்லுங்க ஐயா ராமதாஸ் அவர்கள். ஒரே ஒரு நிமிஷம் இணைப்புல அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க.